கேப்சர், ஸ்க்ரீன் கேப்சர், டேர்ன் மைக் ஆஃப். ஓகே, எல்லாம் ஆன்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அவ்வளோதான், அவனுங்க குழந்தைதான். ஓகே, இப்போ அடுத்து டைம் அண்ட் டிஸ்டன்சஸ். ஃபர்ஸ்ட் வந்து நேற்று எக்ஸாமுக்கு டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணிடலாமா, டெஸ்ட் அனாலிசிஸ் வேற நீங்க பண்ணிக்கலாமா? எது புரியல? டெஸ்ட் அனாலிசிஸா? டெஸ்ட் அனாலிசிஸ் எது டைரக்ஷன் சென்ஸா? ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கு பண்ணலாமா இல்ல வேற என்னைக்காவது பண்ணலாமா? இன்னைக்கு ஏன்னா கம்மியா இருக்காங்கன்னு பாக்குறேன். இது மனோஜ்ல கேள்றா, எனக்கு எதுனாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு யாருமே அதுல ஓரளவு ஆன்சர்ஸும் தெரிஞ்சதுனால சொல்றேன். சொல்லு மனோஜ். கிஷோர் வரும்போது பண்றேன். ஓகே ஓகே, டன் பண்ணலாம். ஸோ கிஷோர் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போதைக்கு பண்ண தேவையில்ல. அதனால நான் டேரெக்டா லெசனுக்கே போயிடுறேன். ஃபர்ஸ்ட்டு டைம் அண்ட் டிஸ்டன்சஸ். கரெக்டாக டைம் அண்ட் டிஸ்டன்சஸ் பார்ட் 3 இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்சஸ் போன கிளாஸில் சொன்னதெல்லாம் ரிவைஸ் பண்ணியா மனோஜ்? பண்ணல, சவுண்ட் வரல. ஓ பண்ணியிருக்கான். ஓகே, அப்போ உனக்கு இப்போ கேட்டால் தெரியும். ஸோ இப்போ 2 ஆப்ஜெக்ட் இருக்கு மனோஜ். 2 ஆப்ஜெக்ட்மே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போச்சுன்னு வச்சுக்கோயேன். அப்போ அதோட ரிலேட்டிவ் ஸ்பீடை ஆட் பண்ணுமா சப்ட்ராக்ட் பண்ணுமா? ஆப்போசிட்டா? ஆமா ஆமா ஆமா. ஏய், நோட்ஸ் இருப்பாரா, பார்க்காம சொல்றேன். எவ்வளவு திருட்டு தானே பாரு. கூட்டண்டா. என்னது கூட்டணும் கூட்டணும். ஏன் கூட்டணும்னு தெரியுமா? அதான் அவன் வந்து அவனை நோக்கி வரும்போது இவன் ஒருத்த வந்து நின்னு பார்த்தானா அது வந்து இன்னும் வேகமா வர மாதிரி இருக்கும். கரெக்டா? இப்படி ஆ. நீ நோட்ஸ் எல்லாம் திருப்பி பார்க்க கூடாது மனோஜ். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். லைக் பார்த்தோன்னே நமக்கு கேட்டோன்னே தெரிஞ்சிடணும். சப்போஸ் 2 ஆப்ஜெக்ட்டுமே ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, இது இப்படி மனப்பாடம் பண்றது பதிலா கொஞ்சம் லாஜிக்கலா நீ இமேஜின் பண்ணி நீ போட்டோன்னு வச்சுக்கோயேன், இன்னும் பெட்டரா இருக்கும். நீ லைக் நோட்ஸ்க்கு டிபெண்ட் பண்ண தேவையில்ல, கம்மியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். ரொம்ப நாச்சு. இன்னொரு கேள்வி கேட்கறேன். இப்ப ரெண்டு பேருமே ஒரே ஸ்பீட்ல போனா நிக்கிற மாதிரி இருக்குமா பாக்கும்போது? கரெக்ட். நீ சம்டைம்ஸ் நீ கவனிச்சிருக்கியா? இப்போ நீ ட்ரெயின்ல போ, பக்கத்துல இன்னொரு ட்ரெயின் வரும், ரெண்டுமே ஒரே வேகத்துல ஒரே டைரக்ஷன்ல போனா எப்படி இருக்கும்? 2 ட்ரெயினுமே அப்படியே ஒண்ணா போற மாதிரியே இருக்கும். ஆமா. ஓகேவா? என்னடா? ஒண்ணும் இல்லையா? சரி, ஓகே. அதனால வந்து அதுதான் ரிலேட்டிவ் ஸ்பீட்ன்ற கான்செப்ட். ஓகே, அதுதான் நம்ம யூஸ் பண்றோம். சரி, ஓகேடா. உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி இருக்கு மனோஜ். இப்போ என்ன கேள்வின்னு பார்த்த அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ட்ரெயின் இருக்கு, ஓகேவா? அந்த ட்ரெயின் வந்து நீ என்ன பண்ற அப்படின்னா வந்து ட்ரெயின்ல நீ போயிட்டு இருக்க. ட்ரெயின்ல போகும்போது என்ன பண்ணுது, ஒரு கம்பத்தை நீ பாக்குற. சரியா? அந்த கம்பத்தை நீ வந்து பாஸ் பண்றதுக்கு, லைக் பாஸ் பண்ற சென்ஸ் அந்த கம்பத்தை கடந்து போறதுக்கு ட்ரெயினுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்ப ட்ரெயின் வந்து 10 மீட்டர் per செகண்ட்ல போகுதுன்னு வச்சுக்கோ. 10 மீட்டர் per செகண்ட், ஓகேவா? அப்ப அந்த கம்பத்தை கடக்கிறதுக்கு அந்த ட்ரெயினுக்கு எவ்வளவு நேரம்? எக்ஸ் டிஸ்டன்ஸ் ஆகுமா? இல்ல நீ என்ன யோசிக்கிறன்ற ஃபர்ஸ்ட் சொல்லு. நீ எப்படி இந்த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லு. அந்த கம்பத்தை கடக்கிறதுனா, இப்ப ட்ரெயினோட என்ஜின் இருக்கா? ட்ரெயினோட என்ஜின் திருடும் கம்பத்தை. நான் என்ன சொல்றேன், ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட், லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டும் அந்த கம்பத்தை கிராஸ் பண்ற வரைக்கும் என்ன ஆகும்? ட்ரெயின் இன்னும் கம்பத்து கூட தான் நிற்கும். லைக் ட்ரெயினும் கம்பத்து பக்கத்துல தான் இருக்கும். கரெக்டா? ஆமா. அப்ப நான் என்ன சொல்றேன், அந்த ட்ரெயின் இந்த கம்பத்தை தாண்டணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சப்போஸ் இட் இஸ் மூவிங் அட் 10 மீட்டர் per செகண்ட் அப்படின்னா 10 மீட்டர் per செகண்ட்னா எவ்வளவு நேரம் ஆகும் கேக்குறியா? கேக்குறேன். ஆமா, அந்த கம்பத்தை தாண்டறதுக்கு அதோட கொஞ்சம் அதிகமாகுமா? அதிகமாகுமா கம்மியாகுமா உனக்கு? இப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். கரெக்ட்டா? ஸ்பீட் ஈக்குவல். சரி, ஓகே. கரெக்ட். இப்போ வந்து ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் என்னது? 10 மீட்டர் per செகண்ட். ஓகே, 10 மீட்டர் per செகண்ட். இப்போ டிஸ்டன்ஸ் என்ன போடுவோம் மனோஜ் இந்த இடத்துல? ட்ரெயினோட லென்த்தா? சூப்பர். ட்ரெயினோட லென்த், ஓகே, டிவைட் பை டைம். ஓகே, இதான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ இப்போ இந்த மாதிரி சம்ஸ்லாம் இருக்கும். ட்ரெயின் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணா தெரியலடா, பிளாங்க் ஸ்க்ரீன் இருக்கு. ஓகே, நான் இங்க எழுதுறேன் பார்த்துக்கோ. ஓகே, என்ன சொல்றேன், ஒரு ட்ரெயின் இருக்கு. ட்ரெயின், ஓகேவா? இந்த ட்ரெயின் வந்து ஒரு கம்பத்தை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கம்பத்தை கிராஸ் பண்றதுக்கு அது எவ்வளவு நேரம் எடுத்துக்கும்னா, ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் ட்ரெயின் டிவைட் பை டைம்.
இந்த டைம் தான் நம்ம கண்டுபிடிக்க. ஓகேவா, இதுதான் நம்ம குறிக்கோள். இப்போ இன்னொரு கேள்வி கேட்கலாம் உனக்கு. ஓகேவா, இப் சப்போஸ் அந்த ட்ரெயின் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குடா. இப்போ இந்த பிளாட்ஃபார்மை கடக்கணும், இந்த ட்ரெயின் வந்து இந்த பிளாட்ஃபார்மை கடக்கணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும்? யோசிச்சு சொல்லு. அதே தானே ஆகும். கன்ஃபார்மா? பிளாட்ஃபார்ம் கடக்கணுமா? ஆமா 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 அதே தானே ஆகும். சரி ஓகே, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஓகேவா, இப்போ நீ வந்து உனக்கு சொன்ன ஆன்சர் டேரெக்டாக வந்துடும். பரவாயில்ல, நான் அப்படியே சொல்லிடுறேன், பரவாயில்ல. ஸோ இப்போ வந்து இப்போ எப்போ கடக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து என்ஜின் வந்து என்ட்ரி ஆகும்போது, இப்போ பிளாட்ஃபார்ம் வந்து பிளாட்ஃபாரத்தில் என்ஜின் என்ட்ரி ஆகணும். அப்புறம் பிளாட்ஃபாரத்துலேருந்து என்ஜின் லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் எக்ஸிட் ஆகணும். எக்ஸிட் ஆகணும்னா அந்த லைக் தாண்டி போயிடணும். கரெக்டாக அதுதானே வந்து கடக்கிறது. ஓ, இங்க பிளாட்ஃபார்ம்ல இருந்து இது பண்ணுமா? கரெக்ட் ராமனோஜ். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணும், பிளாட்ஃபார்ம்ல இருந்து போய் டைம் இஸ் ஈக்குவல் ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் போட்டணுமா? ஓகே. ஓகே, கரெக்டா தப்பா? கரெக்ட் தான். தப்பு. ஏன்னு சொல்லு. ஏன்னு யோசிங்க. சிவராட்டி நீ சொல்லு, ஏன்னு சொல்லு, ஏன் தப்புன்னு சொல்லு. ட்ரெயின் வந்து தாண்டி போறதுன்னா அப்போ வந்து பிளாட்ஃபார்மை மட்டும் இல்ல ட்ரெயின் லென்த்தையும் சேர்க்கணும். கரெக்டா சொல்லிட்டான். கடந்து போறது அப்படின்னா ட்ரெயின் மொத்தமா கடந்து போயிருக்கணும். பிளாட்ஃபார்ம் லென்த் மட்டும் போட்டிருந்தா அப்படின்னா உனக்கு வந்து தப்பு. புரிஞ்சிடுச்சா மனோஜ் உனக்கு? ட்ரெயின் லென்த் பிளஸ் பிளாட்ஃபார்ம் லென்த். ஆமா, இப்போ ஒரு போல் இருக்குனா அதுதான் டோட்டல் லென்த். ஆமா, இப்போ அந்த கம்பம் இருக்குலடா, அந்த கம்பம்னா கம்பத்துக்கு லென்த் என்ன அசைன் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? ஓகே ஓகே ஓகே. சோ அந்த கம்பத்தை கடக்க ட்ரெயினை விட பிளாட்ஃபார்ம் லென்த் அதிகமா இருக்குன்னு சொல்ல வரியா? அப்படி கிடையாது, அது அவசியம் இல்ல. நான் சொல்றேன் பாரு அவனுக்கு. எக்ஸ்பிளைன். மனோஜ், இப்ப நீ வந்து பிளாட்ஃபார்ம் லென்த், அதாவது இப்போ வந்து ட்ரெயினோட இன்ஜின் வந்து பிளாட்ஃபார்மோட ஸ்டார்டிங்ல இருக்குன்னு வச்சுக்கடா. ஓகேவா? இப்ப வந்து இப்போ கேள்வி அவன் கேட்டுட்டான், பிளாட்ஃபார்மை தாண்டறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறது. ஓகேவா? தாண்டறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீ இப்போ பிளாட்ஃபார்ம் லென்த் மட்டும் சொன்னியா? பிளாட்ஃபார்ம் லென்த் மட்டும்னா அந்த இன்ஜின் ஸ்டார்டிங், இப்போ வந்து பிளாட்ஃபார்ம் ஸ்டார்டிங்ல இருக்கு அப்படின்னா பிளாட்ஃபார்ம் லென்த் முடியும் போது இன்ஜின் எங்க இருக்கும்? பிளாட்ஃபார்ம் லென்த் முடியும் போது இன்ஜின் வெளியே இருக்கும் தானே? வெளியனா கரெக்டா பிளாட்ஃபார்ம் முடிவுல இன்ஜினும் வந்து நிக்கும். கரெக்டா? ஆனா ட்ரெயினோட பேலன்ஸ் கம்பார்ட்மெண்ட்ஸ் எங்க இருக்குன்னு பாரு, பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்கு. இன்னும் இன்ஜின் மட்டும் தான் முடிஞ்சு நிக்குது. சோ அப்ப நம்ம தாண்டல ட்ரெயின். தாண்டணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிளாட்ஃபார்மையும் தாண்டி எல்லாமே வெளியே போயிருக்கணும் ட்ரெயின். எல்லாமே வெளியே. ஓகேடா ஓகேடா. ட்ரெயின் லென்த் பிளஸ் பிளாட்ஃபார்ம் லென்த். ஓகேவாடா? நீ எதுவும் சொல்லணுமாடா? ஓகே ஓகே, இந்த எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிச்சுன்னா கேரி ஆன் பண்ணலாம். ஓகே தானே? ஓகே ஓகே. இந்த டிஃபரன்ஸ் மட்டும் எனக்கு தெரியணும் மனசு. நீ எந்த இடத்துல எதை எங்க யூஸ் பண்ணணும்னு நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி இடத்துல, சோ இந்த மாதிரி இடத்துல நிறைய பேர் சில்லி மிஸ்டேக் பண்ணுவாங்க. இதை நீ தப்பு பண்ற கூடாது. ஓகேவா? கம்போ வந்து ரொம்ப ஸ்மால் லென்த்ங்கனால அத ட்ரெயின் லென்த் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். கரெக்ட். சோ நீ ஏதோ கேட்டியே, இப்போ வந்து பிளாட்ஃபார்ம் லென்த் பெருசா இருக்கணுமா இல்ல ட்ரெயின் லென்த் பெருசா இருக்கணுமான்னு. அதுக்கு நீயே சொல்லு, எது பெருசா இருக்கணும்? பிளாட்ஃபார்ம் லென்த் தான் பெருசா இருக்கணும். அவ்வளவுதான். ஏன் பிளாட்ஃபார்ம்? அப்பதான் இறங்க முடியும் பேசஞ்சர்ஸ். அதனால அது இந்த சம்முக்கு எதுவும் லைக் குறைச்சல பிடிக்காது. பட் இருந்தாலும் ஸ்டில் லைக் அது ஒரு பேசிக் கான்செப்ட், ஒரு பேசிக் திங்கிங் நாலேஜ் இருக்கும். இவ்வளவு ஆப்டிடியூட் யோசிக்கிற, இது யோசிக்க மாட்டியா, அது மாதிரிதான். ஸோ வந்து இது வந்து ஒரு கான்செப்ட். ஓகேவா? இப்போ அடுத்து வேற ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். ஓகே, இப்போ நீ என்ன பண்ண? இந்த சம் தெரியுதா? தெரியுது. இந்த சம் படி. இப்போ படிக்கணும் சென்ஸ் நீ வாசிக்கணும் அவசியம் இல்லை. நீ படிச்சுட்டு இந்த சம்ம நீ எப்படி சால்வ் பண்ணலாம் மட்டும் சொல்லு. ஸ்டார்டிங் என்ன பண்ணலாம் மட்டும் சொல்லு. ட்ரெயின் வந்து ஸ்டார்டிங்ல வந்து 110 கிலோமீட்டர் போய், அது என்னது ஹவரா? 110. ஆமா, 110 கிலோமீட்டர் பர் ஹவர். அதுல போயிட்டு இருக்கு சென்னை டு டெல்லிக்கு. எத்தனை டைம்ல ஸ்டார்ட் பண்றாங்கன்னா 11 AM T1 கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு 1 கொடுத்துருக்காங்க. அனதர் ட்ரெயின் வந்து அதே சென்னை டு டெல்லிக்கு வந்து 9 AM ஸ்டார்ட் பண்றாங்க. அதோட ஸ்பீடு வந்து
90 km/h. ஓகேவா? கரெக்ட். 2 ட்ரெயின் ஸ்டார்ட் பண்றாங்க. ஒன்னு வந்து 11 AM ஸ்டார்ட் பண்றாங்க, இன்னொன்னு வந்து 9 AM ஸ்டார்ட் பண்றாங்க. கரெக்ட். If the distance between Chennai and Delhi is given as ரெண்டு சென்னைக்கும் டெல்லிக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 1920 ஓகே கிலோமீட்டர். ஓகேவா? தென் at what time the two travel meet each other? எந்த டைம்ல அது ரெண்டும் மீட் ஆயிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனோஜ், இந்த கொஸ்டின் படிச்சானா உனக்கு மீட் ஆகும்னு தோணுதா? ஃபர்ஸ்ட் இது வந்து 110 கிலோமீட்டர் போகுது, ஆனா 11 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்றாங்க. இது வந்து 9 மணிக்கே ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ வந்து மீட் ஆகும் தான் தோணுது. 9 மணிக்கு ஏன்னா ஸ்டார்ட் இது பண்ணு. லேட்டா தானே ஸ்டார்ட் பண்றாங்க மேல இருக்குது. ஆனா ஸ்பீடா போகுது, ஆனா லேட்டா தானே ஸ்டார்ட் பண்றாங்க. ரெண்டுமே சென்னையில இருந்து தான்டா போகுது. மாத்தி அப்படியா? ஆமா, ரெண்டுமே சென்னையில இருந்து தான் போகுது. ஓகே ஓகே, சரிடா. இந்த கொஸ்டின் அப்ப ரொம்ப ஈஸி. ஸோ வந்து இது 11 AM ஸ்டார்ட் ஆகுதா? கரெக்டா? இப்போ வந்து இன்னொரு ட்ரெயின் வந்து அது ரொம்ப நேரம் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? அது வந்து எவ்வளவு ஸ்பீட்ல போகுது? 90 km/h போகுது. ஓகே, 90 km/h போகுது. இப்போ வந்து இது எப்போ 9 AM ஸ்டார்ட் 9 AM ஸ்டார்ட் ஆகி கரெக்டா? ஓகே, இந்த சமயம் எப்படி போடலாம் மனோஜ்? நல்ல நேத்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த சம்மா இது மீட் ஆகும்ல? மீட் ஆகும். இப்போ நேத்து சொன்ன பாத்தியா, இது கிஷோர், ஓகேவா? இது ஹரி, இது நான். ஓகே, ஸோ இப்போ வந்து நேற்று அந்த ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்ன பார்த்தியா, நான் வேகமாக ஓடினேன் கிஷோரை விட அப்படின்னா கிஷோரை ஃபர்ஸ்ட் ஓட விட்டணும். அவங்க அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் ஆகும்போது கிஷோருக்கும் எனக்கும் எவ்வளோ தொலைவு இருந்திருக்கும்? நீ ஸ்டார்ட் ஆகும்போதா? நான் 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிறேன், அவன் 9 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டான். 90 km/h போயிட்டான். நான் அவனுக்கு அடுத்து 3 நேரம் தான் ஸ்டார்ட் ஆகிறேன். ஸோ அப்போது அந்த 3 நேரத்தில் கிஷோர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பான்? அதுக்குதான் T1 - T2 அந்த இதுவா? T1 அதாவது இல்ல நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் சொல்லு. லைக் கிஷோர் இருக்கான், கிஷோர் வந்து ஃபர்ஸ்ட் 9 மணிக்கே ஸ்டார்ட் ஆகட்டான், நான் 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிறேன். கிஷோர் வந்து 90 km/h ஓடுறான். யாரு ஹரி வந்து 11 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறான். ஸோ ஹரி 11 மணிக்கு ஆரம்பிக்கும் போது கிஷோர் எவ்வளவு தூரம் ஹரியோட முன்னாடி இருக்காங்க நான் கேட்டேன். யோசிக்கிறேன். Distance by time. Distance வந்து அப்போ வந்து 90 T by இருமா ஒரு நிமிஷம். கொஞ்சம் மறந்துச்சுடா, நீயே சொல்றா. 90 × 3 இது எப்படின்னு புரியுதா? அதான் 3 மணி நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்றான். 3 நேரம் ஆயிடுச்சு. 3 நேரத்துல கிஷோர் எவ்வளவு தூரம் போயிருப்பான்? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். கரெக்டா? ஓகே. இப்போ இந்த இடத்துல ஸ்பீட் தெரியும். ஸ்பீட் ஆஃப் கிஷோர் என்ன? 90. டிஸ்டன்ஸ் ஆஃப் கிஷோர் தெரியாது, ஆனா டைம் டேக்கன் பை கிஷோர் தெரியும், 3 hours. ஓகே. அப்ப 90 × 3 தானே போடணும், S × T தானே போடுவா, இங்க வந்துரும் இல்லையா T. ஓகே. அப்ப டிஸ்டன்ஸ் என்ன வரும்? T is equal to 90 × 8 90 × 27. அதாவது 270. ஓகே, இவ்வளவு தூரம் போயிருப்பான். ஸோ அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா at 11 AM இங்க நான் இருக்கேன். கிஷோர் எவ்வளவு தூரம் இருக்கான் என்னோட? 270 தள்ளி இருக்கான். ஓகே. 270.
ஓகேவா? ஸோ இப்போ வந்து கிஷோர் இங்கே போயிட்டு இருக்கேன், நான் இங்கே போயிட்டு இருக்கேன். ஸோ கிஷோர் நானும் சப்போஸ் மீட் ஆகிறோம்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல மீட் ஆகும். இந்த இடத்துல மீட் ஆகும்போது ஆனால் கண்டிப்பாக மீட் ஆகும்னு வச்சுக்கோ. எப்படியோ கண்டிப்பாக மீட் ஆகும். ஏன்னா நான் தான் அவனோட வேகமாக இருக்கேன். ஸோ மீட் ஆகும்போது என்ன கண்டிஷன் பண்ணுவோம்? இது நம்மளே சொல்லி வச்சிருந்தேன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. லைக் ஏதோ ஒரு ஈக்குவேஷன் மாதிரி சொன்னால நோட் ரெஃபர் பண்ணாமல் ட்ரை பண்ணிப்பார். மீட் ஆகும்போது என்ன கண்டிஷன் கேக்குறியா? ஸோ இப்போ மீட் ஆகும்போது ஒரு டிஸ்டன்ஸ் எக்ஸ்னு வச்சுக்கோ மனோஜ். ஓகே, எக்ஸ் டிஸ்டன்ஸ் நான் கவர் பண்ணிருப்பேன். ஓகேவா? அப்போ கிஷோர் எவ்வளோ தூரம் கவர் பண்ணிருப்பான்? அது ஒய்ன்னு வச்சுக்கோ. ஒய்யா? சரி, ஓகே, ஒய். இப்போ என்ன பண்ணுவார்? இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ நீ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணணும். என்னோட டிஸ்டன்ஸும் அவனோட டிஸ்டன்ஸும் கனெக்ட் பண்ண போகிறோம். எப்படி கனெக்ட் பண்ண போகிறேன்? x is equal to அந்த 27 அது 270 plus y. கரெக்ட், சூப்பர். ஸோ x is equal to 270 plus y. கரெக்டா? இப்போ வந்து நாங்க ரெண்டு இது வந்து 11 மணி ஸ்டேட்டஸ். கரெக்டா? 11 மணி ஸ்டேட்டஸ். இப்போ ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்றோம்னு சொல்லிட்டேன்ல. இந்த இடத்துல மீட் பண்றோம். இந்த பாயிண்ட் வந்து ஓன்னு வச்சுக்கோ. இந்த ஓன்ற பாயிண்ட்ல மீட் ஆகிறோம்ல. இந்த ஓன்ற பாயிண்ட்ல மீட் ஆகும்போது அவன் எடுத்திருக்க டைம், அதாவது 11 மணிலேருந்து பேசுறேன். 11 மணிலேருந்து பேசும்போது அவன் எடுத்திருக்க டைமும் நான் எடுத்திருக்க டைமும் வேற வேற இருக்குமா, ஒன்னா இருக்குமா? இப்போ வந்து மனோஜ் நீ என்ன வாட்ச் வச்சிருக்க? 11 மணி மனோஜ். நான் ஆரம்பிக்கிறேன். கிஷோர் 270 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி இருக்கான். நீ வாட்ச் ஆன் பண்ணிட்ட. வாட்ச்ல டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் இடத்துல மீட் பண்றோம். அப்போ அந்த ஸ்டாப் வாட்ச் ஆன் ஆஃப் பண்றேன்னு வச்சுக்கோ. ஸோ அந்த ஸ்டாப் வாட்ச்ல ஆயிருக்க டைம் வந்து அவனுக்கும் எனக்கும் வேற வேற இருக்குமா, இல்லை ஒன்னா இருக்குமா? ஒன்னாதான் இருக்கும். சூப்பர், ஒன்னாதான் இருக்கும். இதை மட்டும் நீ பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் எல்லாமே சாப்பா இங்க காமிக்கிறேன் பாரு. இப்போ எக்ஸ்டர்னல் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும். டிஸ்டன்ஸ் என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் தானே? டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். சூப்பர். இப்போ எக்ஸ்னா என்ன? ஹரியோட ஸ்பீடு தெரியுமா? 110 இன்டு டைம் தெரியும். கரெக்டா? டைம் ஈக்குவல் டு 270 பிளஸ் கிஷோரோட ஸ்பீடு தெரியுமா? 90 இன்டு டைம். இது புரிஞ்சிருச்சா உனக்கு எப்படின்னு? ஒண்ணு பண்ண ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டிராவல் பை டைம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் ஸ்பீட் இன்டு டைம். இவனோட ஓகே டிஸ்டன்ஸ் வந்து அது கன்வர்ட் பண்ணிட்டேன். ஸ்பீட் இன்டு டைம். ஆமா, இந்த ஈக்குவேஷன் வந்துரும். கரெக்ட்டா? ஓகே. இது வந்து t, இதுவும் t. ரெண்டு டீமே ஒரே ஆன்சர், ஒரே லைக் ஒரே வேரியபிள் தான். ஒரு வேரியபிள் ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா சால்வ் பண்ணிடலாம். கரெக்ட்டா? சோ t யோட வேல்யூ என்ன வரும்? t யோட வேல்யூ 0 நிமிஷம். அதாவது 20 மைனஸ் 270 டிவைடட் பை 20 வரும். அப்படின்னா 13.5 ஹவர்ஸா மினிட்ஸா செகண்ட்ஸா? ஹவர்ஸா? அது எப்படி கண்டுபிடிப்பா? 270 என்ன இருக்கு? 270 என்னது? என்ன யூனிட்? 270ங்கிறது வந்து மீட்டர் பை செகண்டா? திருப்பி யோசி. இங்க நான் என்ன ஈக்குவேட் பண்ணிருக்கேன்? இந்த ஈக்குவேஷன் என்ன? இந்த ஈக்குவேஷன்ல என்ன நீ சேர்த்திருக்க? என்னென்ன இருக்கு இந்த ஈக்குவேஷன்? ஒரு டிஸ்டன்ஸ் மட்டும் தானே இருக்கு. ஆமா, டிஸ்டன்ஸ் நான் எதுல யூஸ் பண்ணிருக்கேன்? மீட்டர். மீட்டர் தானே? இங்க பாரு, இங்க என்ன சொல்றேன்? ஸ்பீட் என்ன இருக்குங்க? 90 110 எல்லாமே என்ன இருக்கு? கிலோமீட்டர்ல இருக்கா? கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு. இந்த கிலோமீட்டர் பர் ஹவர் கூட நான் ஹவர் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இது ஹவர், இது kmph. இப்ப kmph கிலோமீட்டர், கீழ வந்து பெர் ஹவர்னா டிவைடட் பை ஹவர் இருக்கும். இந்த ஹவர் கேன்சல் ஆகி கிலோமீட்டர் மட்டும் இருக்கும். இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது. இப்படிதான் மார்க் போடுற. 270 என்னது? கிலோமீட்டர். அப்ப இது கிலோமீட்டர். 110ன்றது என்னது? கிலோமீட்டர் பை ஹவர். 90ன்றது கிலோமீட்டர் பை ஹவர். அப்ப இது என்ன ஆன்சர்ல இருக்கும்? டைம் என்னவா இருக்கும்? டைம் வந்து ஹவர்ல இருக்கும். கரெக்ட்.
ஸோ 13.5 9 கூட ஆட் பண்ணுமா இல்ல 11 கூட ஆட் பண்ணுமா? 13.5 டைமையா? இந்த டைம் 13.5 ஹவர்ஸ்ல மீட் பண்றாங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் 13.5 11 மணில இருந்து பார்க்கணுமா இல்ல 9 மணில இருந்து கூட்டணுமான்னு கேக்குறேன். 9 மணில இருந்து. 9 மணிக்கு கூட்டணுமா? ஏன் மனோஜ்? ஏன் 11 மணி கிடையாது? ஸ்டார்ட் பண்றான். என்னடா லேட் அதான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றான். அதனால அவன் வந்து பண்ணணுமா? ஓ இங்க பாரு, நான் என்ன சொல்லிட்டேன், உன் ஸ்டாப் வாட்ச் எத்தனை மணில இருந்து ஆன் பண்ற? 9 தானே? ஏய் ஒழுங்கா யோசி. 11 AM தான் ஆன் பண்றியா? 11 AM தான் நான் ஆன் பண்றேன். அதான் முன்னாடி சொன்னேன், அதுல இருந்தா கதையை ஆரம்பிக்குது. நான் என்ன சொல்றேன், ஸ்டாப் வாட்ச் 11 AM நீ பாக்குற, ஏன்னா 11 AM தான் நான் ஸ்டார்ட் பண்றேன். கிஷோரை வந்து ஃபர்ஸ்ட் 270 கிலோமீட்டர்ஸ் ஓட விட்டேன். ஓட விட்டதுக்கு அப்புறம் 11 AM தான் நான் வாட்ச் ஸ்டார்ட் பண்றேன். 11 AM ஸ்டார்ட் பண்றதுனால தான் 11 AM இருந்து தான் நீ கூட்டணும். ஓகேவா? 11 மணில இருந்து ஸ்டார்ட் பண்ற, அப்ப 11 மணில இருந்து 13.5 ஹவர் ஓடிடுது. ஓகேவா? அப்ப வந்து நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்றீங்க. ஆமா 11 AM வந்து 13.5 ஹவர் கூட்டினா அப்படின்னா அங்க வந்துரும். கழிச்சு நீங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல மீட் ஆவறீங்க. மீட் பண்றோம் கரெக்ட். சோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, then what time the two trains meet each other ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப என்னது 11 into t-ஆ 13.5 11 into 13.5 இதா சொல்ற? வாட் டைம் தானே கேட்டு இருக்காங்க. எத்தனை மணிக்கு மீட் பண்ணிருப்பீங்கன்னு கேக்குறாங்க. ஆமா இப்படிதானே வரும். இப்போ 11 மணி இருக்கு மனோஜ் வாட்ச்ல. 11 மணி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நான் சொல்றேன் 2 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றேன். அப்ப நீ 11 to 2 போடுவியா? இல்ல ப்ளஸ் பண்ணுவேன். அப்ப இங்க என்ன பண்ணனும்? ப்ளஸ் பண்ணனும். அவ்வளவுதான். ஓகே ஓகே. 11 plus 13.5. ஓகே, இவ்வளவு நேரம் கழிச்சு தான் மீட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபபிலி இது ஆன்சர் தான் இருக்கும். பட் ஆனா வந்து 3.5. ஓகே, சப்போஸ் வந்து இன்னொரு கேஸ் சொல்றேன். இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னா, இப்போ நீ என்ன பண்ண, 11 plus 13.5 கரெக்டா? இப்போ 13.5 into 110 கால்குலேட்டர்ல போட. 13.5 into 110 கால்குலேட்டர்ல போடு. என்ன வருது பாரு. 13.5 148.5. அப்படியே வருது. தப்பா போடுறேன். 13.5 into 110. 110. ஓகே ஓகே ஓகே. 1485. ஓகே, 1485 இதான ஆன்சர். கரெக்ட்டா? நீ இங்க உன்னிப்பா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? இந்த டோட்டல் ஜர்னி டிஸ்டன்ஸ் 1920 கிலோமீட்டர். கரெக்டா? 1920 கிலோமீட்டர் டோட்டல் டிஸ்டன்ஸ். கரெக்டா? இப்போ 1920 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டாங்க. கரெக்டா? அப்படின்னா கிஷோரோட ட்ரெயின் இன்னும் டெஸ்டினேஷன் போய் அடையல. இன்னும் டெஸ்டினேஷன் போய் அடையல, அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே. சப்போஸ் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ if the distance between Chennai and Delhi is 1000 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு, அப்ப என்ன வாங்க? 1000 கிலோமீட்டர்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்னை அண்ட் டெல்லி 1920 சம்திங் கிலோமீட்டர். அது மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அதாவது வர ஆன்சரோட அதிகமாக கொடுத்துருந்தாங்க. அதனால பிரச்சனை இல்லை. இன்னும் ட்ரெயின் ரைடு இன்னும் மிச்சம் இருக்கு, அதுக்குள்ளே மீட் பண்ணிட்டாங்க. சப்போஸ் 1000 கிலோமீட்டர் தான் வச்சுக்கோ. ஓகேவா? அப்போ மீட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? மீட் பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க? ஏன்னா
தாண்டி அப்படி இல்ல, ஸ்டேஷன் வந்து 1000க்கு முன்னாடி அந்த அவங்க மீட் பண்றதுக்கு முன்னாடியே வந்துரும். கரெக்ட். ஸ்டேஷன் முன்னாடி மீட் பண்ண முன்னாடியே வந்துரும். ஸோ ஆக்சுவலா பார்த்தா மீட் பண்ண மாட்டாங்க. அதாவது மோஷன்ல ட்ரெயின் ஓடிட்டு இருக்கும்போது மீட் பண்ண மாட்டாங்க. ட்ரெயின் நின்னதுக்கு அப்புறம் மீட் பண்ணுவாங்க. எப்படி மீட் பண்ணுவாங்க? இப்போ கிஷோர் தானே ஃபர்ஸ்ட். ஸ்டேஷன்ல மீட் பண்ணுவாங்க. கிஷோர் போய் நின்றுவான், அவ்வளவுதான். அவன் ட்ரெயின் ஹால்ட் ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும். இங்கே ஒரு நாள் 2 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் போய் இவன் வந்து நான் வந்து மீட் பண்ணுவேன். புரியுதா? அப்ப இது எப்படி சால்வ் பண்ணுவான் மனோஜ்? இது எப்படி சால்வ் பண்ணுவாங்க? இப்போ இதுக்கு டைம் டேக்கன் அப்படின்னு போடு. இதுக்கு டைம் டேக்கன் என்னமா இருக்கும்? நீ ஃபர்ஸ்ட் போனதுல இருந்து அவன் ஃபர்ஸ்ட் போனதுல இருந்து நீ வந்ததை கழிப்பாங்களா? இல்ல நீ வந்து லாஜிக்கலா யோசிக்கல. நீ ரொம்ப குழப்பிக்கிறன்னு தோணுது எனக்கு. அதாவது ரொம்ப சிம்பிளான கொஸ்டினும் நல்லா குழப்பி யோசிக்கிற. நீ அந்த இடத்துல இருந்தா நார்மலா யோசி. நீ வந்து கிஷோர் ஃபர்ஸ்ட் போய் அடைஞ்சிட்டான், ஸ்டேஷன் அடைஞ்சிட்டான். இவன் எவ்வளவு ஸ்பீட்ல போறான்? 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆறான். 9 மணிக்கு 90 km/h தொடங்குறான். போய் இங்க உட்காந்துட்டான். எவ்வளோ அப்படின்னா அவன் ஜெர்னி இப்ப லென்த் எவ்வளோ? 1000 கிலோமீட்டர். 1000 கிலோமீட்டர்ல போய் உட்காந்துட்டான். அவ்வளவுதான், அவன் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இவன் போய் இவன் எப்ப உட்காடுறான்? உட்காரும் டைம் என்ன இருக்கும் நினைக்கிறேன்? இல்ல நம்பர்ல அக்யூரேட்டா சொல்லு. கம்மியா அதிகமா இல்ல. இப்போ 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். 1000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு, ட்ரெயின் நின்றுச்சு ட்ரெயின். இப்ப நிக்கும் போது டைம் என்னவா இருக்கும்? இவன் எத்தனை மணிக்கு போய் நின்னா? கிஷோர் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இது கிஷோர் ட்ரெயின். ஓகேவா? கிஷோர் ட்ரெயின் என்னன்னா 90 km/h போகுது. 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். 1000 கிலோமீட்டர்னால இங்க போய் நின்றுவான். நிக்கும் போது கரெக்டா ஸ்டேஷன்ல போய் நிப்பான். அப்ப டைம் என்னவா இருக்கும்? டைம் வந்து டிஸ்டன்ஸ் அதான் 1000 டிவைடட் பை 90 தானே? கரெக்ட். 7 hours 49 minutes. இது AM சாரி PM இருக்கும்டா. ஓகே, சோ அப்ராக்ஸிமேட்டா பேசலாம். ஓகே 90 ஓகேவா பிளஸ் 9 AM ஓகேவா? சோ கேன்சல் பண்ணா ஏதோ ஒரு ஆன்சர் வரும். ஓகேவா? இந்த ஆன்சர் வரும். சோ நான் என்ன கேக்குறேன்னா, இந்த ஆன்சர் வரும்போது ஓகேவா, இது வந்து 11 மணிக்கு மேல தானே இருக்கு. ஆமா, 11 மணிக்கு எங்க இவன் 11 மணிக்கு மேலனா இவன் இங்க இருக்கான். சரியா? இப்போ இவ போய் நின்னதுக்கு அப்புறம் இவன் இன்னும் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணணும். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் இன்னும் டிராவல் பண்ணாதான் அவன் வந்து இவன் தொடவே முடியும். கரெக்டா? ஓகே. சோ இப்போ இந்த இடத்துல டைம் டேக்கன் என்னவா இருக்கும்? சிம்பிள். இவன் டைம் எடுத்திருக்கான். கரெக்டா? இந்த டைம் வந்து சப்போஸ் 9 கேன்சல் என்ன ஆகுது? சிவா என்ன சொன்னா 11.11 11.11 வரும்டா. ஆன்சர் வந்து இது 8:11 AM டா. 8:11 AM. ஓகே 8:11 AM டா மனோஜ். சரியா? இங்க போய் உட்கார்ந்துருவான். 8:11 PM. ஓகே 8:11 PM போய் உட்கார்ந்துருவான் மனோஜ். இப்போ 8:11 PM போகும்போது ஹரி, அதாவது நான் ஹரி எவ்வளவு தூரம் கடந்திருப்பான்? கால்குலேட் பண்ணி சொல்லு. 8:11 PM-க்கு அவன் வந்து அங்க போய் ரீச் ஆயிருவானா? கிஷோர் போய் உட்காந்துருவான் ஸ்டேஷன்ல. 8 மணிக்கு போயிருவான். கரெக்டா? 8 அப்ராக்சிமேட்டா 8 மணி 11 மணிக்குன்னு வச்சுக்கோ. ஓகே. இப்போ வந்து அப்போ அந்த ஹரி வந்து 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிறான். 8 மணி 11 நிமிஷத்துக்கு 8 மணி 11 PM-க்கு ஹரி எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருப்பான்? அதாவது இந்த டிஸ்டன்ஸ் நான் கேக்குறேன். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேக்குறேன். அதேதான் 11 plus 1000 divided by 11 plus 1000 divided by 110. எப்படி நீ இந்த மாதிரி யோசிக்கிறேன்னு சொல்லு. ஏதாவது காரணம் இருக்கும்ல, சொல்லு. அந்த டைமுக்கு தான் அவன் போயிருப்பான். ஏய் மனோஜ், இங்க பாரு, அவன் சிம்பிளா தான் கேக்குறான் பாரு. அவன் நீ என்னடா இந்த டிஸ்டன்ஸ் தானடா கேட்ட? அந்த டிஸ்டன்ஸ் தான்டா கேக்குறான். ஆமாடா. இப்போ அந்த டிஸ்டன்ஸ் தெரியணும்னா முதல்ல டிஸ்டன்ஸ் எப்படிடா கண்டுபிடிப்ப? ஸ்பீடு ஃபார்முலா என்னடா? டிஸ்டன்ஸ் பை டைமா? ஆமா. அப்ப டிஸ்டன்ஸ்னா என்னது? ஸ்பீட் இன்டு டைமா? ஓகே. அவன் கேட்ட क्वेश्चन நல்லா பாரு. டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கானா? அந்த क्वेश्चन மார்க் போட்டுருக்கான் இந்த இடத்துல. அவன் வந்து என்ன கேட்டிருக்கான்? இந்த டிஸ்டன்ஸை தானே கேட்டிருக்கான். அதாவது இவன் வந்து 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுறான் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து இவன் எவ்வளவு தூரம் அப்போ போயிருப்பான் அந்த 11 மணிக்குள்ள அப்படிங்கறது தானே கேள்வி. ஆமா ஆமா. அப்போ அப்படிங்கும் போது யார் போயிருக்கா? கீழே இருக்க ட்ரெயின், அதாவது கிஷோர் போயிருக்கான். ஓகேவா?
8 மணிக்கு உனக்கு இப்போ போயிருக்கான். என்ன உனக்கு ஃபார்முலால தெரிஞ்சிருச்சுல, டிஸ்டன்ஸ்னா ஸ்பீட் இன்டு டைம். ஓகேவா? ஓகே. அவனோட ஸ்பீடு தெரியுமா? கிஷோரோட ஸ்பீடு. கிஷோர் இல்ல, இவன் இதோட யாரோட ஸ்பீடு கேக்குறான்? மேல ஹரி இருக்கிறதோட மேல இது ஹரியோட. ஹரி அவன் வந்து ஹரியோட இதை கேட்கல. ஹரி வந்து 11 AM ஸ்டார்ட் ஆகுறான்னா அதுக்கு முன்னாடி அது அந்த ஸ்டார்ட் ஆகுற நேரத்துல இவன் எவ்வளவு தூரம் போயிருப்பான் கிஷோர், அதுதான் கேள்வி. ஓகேவா? ஓ ஓகே ஓகே. அப்படிங்கும் போது உனக்கு கிஷோர் தானே எவ்வளவு தூரம் போயிருக்கான் அப்படின்னு தெரியணும். ஆமா. ஏன்னா இவன் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகல ஹரி. ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. சரி, இப்ப நான் கேட்ட கேள்விப்படி டிஸ்டன்ஸ்னா ஸ்பீட் இன்டு டைம்னு தெரிஞ்சிருச்சா உனக்கு? இப்போ உனக்கு ஸ்பீடு தெரியுமா? கிஷோரோட ஸ்பீடு. ஓகே. டைம் வந்து எப்படி கண்டுபிடிப்ப? உனக்கு வந்து எவ்வளவு நேரம்? 10 11 2 ஹவர்ஸ் கழிச்சு 2 ஹவர்ஸ் முன்னாடியே இதாயிடுறானா, அப்ப 2 ஹவர்ஸ் அவன் கிளம்பி போயிட்டு இருக்கான்னு தானே அர்த்தம். ஆமா. நீ 11 மணிக்கு பாக்குற அப்படின்னா கிஷோர் வந்து 9 மணிக்கே கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்ப 2 மணி நேரமா டிராவல் ஆயிட்டு இருக்கான். ஓகேவா? அப்போ உனக்கு டைமும் தெரிஞ்சிருச்சு, என்னது ஸ்பீடும் தெரிஞ்சிருச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதோட டிஸ்டன்ஸ் தானே அது. அவன் ஸ்டார்ட் ஆகும் போது முன்னாடி உள்ள டிஸ்டன்ஸ் என்ன வரும்? 90 × 2 வருமா? என்ன வரும்? 120. 120. நல்லா யோசி. 9 2 சார் 90 90 × எத்தனை ஹவர்ஸ்? 180. சிம்பிளா யோசிடா. ஒண்ணுமே இல்ல. இந்த டைம் ஸ்பீடு டிஸ்டன்ஸ்னு வர்ற எல்லாத்துலயுமே எதை கேட்டிருக்கானோ அதை அப்படியே மத்த ரெண்டுத்தையும் உனக்கு தெரிஞ்சிருக்கான்னு பாரு. தெரியலன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாரு. அவ்வளவுதான். ஓகேடா ஓகேடா. ஓகே. ஸோ இப்போ சிவா சொன்னது ஓகே, சிவா சொன்னது கரெக்ட். ஓகே, இந்த சம்முக்கு ஓகே நான் செம்ஸ்ல 217 போட்டேன், 270 180. ஓகே, சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ 2 மணி நேரம். ஸோ சிவா சொன்னது இது கரெக்ட். இப்போ சிவா இதுக்கப்புறம் என்ன கேட்டேன்னாடா, சப்போஸ் வந்து 1000 கிலோமீட்டர் தான் டோட்டல் லென்த்தேன்னு வச்சுக்கோயேன். அப்போ ஃபர்ஸ்ட் கிஷோர் போய் நின்றுவான். ஓகேவா? கிஷோர் நிக்கிற டைம் வந்து 1000/90. ஓகேவா? இதை போட்டோன்னா வந்து எத்தனை மணி நேரம் வருது? 11 மணி நேரம். 11 மணி நேரம் ப்ளஸ் 15 மினிட்ஸ் அது மாதிரி வரும். ஓகே, 9 ஹவர்ஸ் 11 மினிட்ஸ் வருது. ஓகேவா? ஸோ 9 ஹவர் 11 மினிட்ஸ்ல இங்கே போய் உட்காந்துருவான். ஓகேவா? இப்போ இவனோட டிராவல் டைம், ஹரியோட டிராவல் டைம் பார்த்தேன் அப்படின்னா 11 மணிக்கு தானே ஆரம்பிக்கிறான். கரெக்டா? ஸோ 11 மணிக்கு ஆரம்பிச்சான் அப்படின்னா இப்போ வந்து இவனோட 11 மணிக்கு ஆரம்பிக்கும் போது இவனோட ஜேர்னி டைம் என்னவா இருக்கும்? வெயிட் பண்ணு. 9.9 ஹவர்ஸ்டா. 9.9. 1000/11 போட்டனா வருது. அதான்டா 9.9 என்ன வருது? 110 ரா கீழ. 110 சாரி 110. ஓகே, அதான்டா 9 பாயிண்ட் சம்திங் வரும்டா. 9.9 வரும்டா. 9.9 வருதா? இதுக்கு வந்து 9, இதுக்கு 9 9s are 81, 9 11s are இது 11.11 வரும். இது வந்து 9. என்ன வருது? 9 வருது. ஓகே. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இந்த 2 ஹவர்ஸ் சும்மா அப்ராக்சிமேட் கண்டுபிடிச்சு வச்சுக்கோ. இப்போ உனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிஷோர் தான் போகணும்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? சரி ஓகே. ஸோ இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து இவன் சேர்ந்ததுக்கு அப்புறம் இவன் எவ்வளவு நேரம் கழிச்சு வந்து அடையறான் தானே நம்மளுக்கு முக்கியம். ஆமா. இவன் வந்து எத்தனை மணி? 8 மணிக்கே போய் அடைஞ்சிருவான். ஃபர்ஸ்ட் 8 மணி 11 மணிக்கே போய் அடைஞ்சிருவான். ஓகேவா? 8 மணி 11 மணிக்கு ஹரி நான் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்திருப்பேன். அந்த இடம் தான் இந்த இடம்னு வச்சுக்கோ. ஓகே. இந்த இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ண வேண்டியது இருக்கும். கரெக்டா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்னு வச்சுக்கோ. இது எக்ஸ் டிஸ்டன்ஸ் நீ என் ஸ்பீட்ல கவர் பண்ண ஒரு டைம் ஆகும். கரெக்டா? ஆமா. அப்போ இந்த 8 11 கூட இந்த சாரி இந்த எக்ஸுக்கான ஒரு டைம் வரும்ல, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதானே? ஆமா. இது உனக்கு புரிஞ்சிருச்சு? நல்லா கிளியரா புரிஞ்சிச்சுல? ஓகே. அப்ப நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப 8 11க்கு வந்து இங்க வந்து சேர்ந்துருவான். நீ என்ன பண்ணணும்? 8 11க்கு இவன் எவ்வளவு தூரத்துல இருக்கான்னு கண்டுபிடிச்சிருக்கணும். ஓகேவா? அப்ப நீ என்ன யோசிக்கணும் அப்படின்னா 8 11 கரெக்டா? 8 11 ஹவர்ஸ் 11 மினிட்ஸ். ஸோ இவ்வளவு நேரம் ஆயிருக்கும். நீ என்ன பண்ணணும்? 11 o'clock ஓகே 11 AM. ஓகேவா? இவன் 8 மணி 11 AM வந்து அடையும் போது இவன் 11 AM தானே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ 11 AM to 8 11 AM வரைக்கும் தானே இவன் ரன் டைம். இவன் தானே ஓடிட்டு இருந்திருப்பான் இந்த ட்ரெயின். கரெக்டா? அப்போ இதுல எவ்வளவு நேரம் ஹவர்ஸ் இருக்கும்? 11 AM வந்து 8 11க்கு எவ்வளவு ஹவர்ஸ் இருக்கும்? 9 hours. 9 hours 11 minutes. அதாவது வந்து இவன் அடையும் போது, இவன் கிஷோர் போய் ஸ்டேஷன் அடையும் போது
நான் வந்து 9 hours 11 hours எத்தனா என்னடா ஓகே சொல்லு 9 hours 11 hours நான் ஆல்ரெடி ஓடிக்கிட்டே இருந்திருக்கேன் கரெக்டா. ஓகே 110 கிலோமீட்டர் ஓடி இருக்கனால இது கூட இன்ட்டு 110ன்னு போட்ட அப்படின்னா உனக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். ஓகேவா. ஸோ இப்போ மிச்சம் இருக்கிற எவ்வளோ 1000 கிலோமீட்டர் இருக்கா. இந்த 1000 கிலோமீட்டர் மைனஸ் இந்த டிஸ்டன்ஸ் இந்த கொஸ்டின் மார்க் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை இது ஸ்பீட் 110 போட்டோன்னு வச்சுக்கோயேன், ஒரு ஆன்சர் வரும் கரெக்டா. ஒரு டைம் வரும். ஆமா. அந்த டைம் இந்த டைமையும் ஆட் பண்ண அந்த டைம் இந்த 8-11 ஆட் பண்ணா உனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். திஸ் இஸ் த டைம் அட் விச் தே மீட் ஈச் அதர் அகெயின். சப்போஸ் distance of the stations, okay, distance between the stations is less than the meeting time அப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்படிதான் நீ போடணும். புரியுதா? ஃபுல்லா புரிஞ்சிருக்காது. ஓகேவா. உனக்கு ஃபுல்லா புரியல அப்படின்னா திருப்பி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன், மோஸ்ட் ப்ராபபிலி யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். அப்படி இருந்துச்சுன்னா நீ ரீவைண்ட் பண்ணி பாரு. ரிட்டர்ன் பண்றா. இப்போ நீ லாஸ்டா சொன்னது இந்த 1000 மைனஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து மீட்டிங் பிட்வீன் ஸ்டேஷன் டிஸ்டன்ஸ் வந்து 1000 கிலோமீட்டர். ஓகே. 1000 கிலோமீட்டர்னா நீ சப்போஸ் இந்த 1000 கிலோமீட்டர் கொடுக்கலன்னு வச்சுக்கோ, நீ கண் மூடிட்டு நான் சொன்ன ஃபர்ஸ்ட் சொன்ன மெத்தடே இந்த மாதிரி போட்டிருப்பேன் கரெக்டா. இது வந்து சப்பையா முடிச்சிருக்கும். ஆனா அவன் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இப்போ இதுல நீ என்ன ஆக்சுவலி ஸ்பீக்கிங் என்ன கன்சிடர் பண்ற அப்படின்னா, இந்த இடத்துலலாம் லைக் இந்த மாதிரி டிஸ்டன்ஸ்லாம் இப்படி கவர் பண்ணி பண்றல அப்படின்னா நீ என்ன நினைச்சுக்கிற, இந்த ட்ராக்குக்கு எல்லையே இல்லை, லைக் இன்ஃபினைட்டா அப்படியே போய்கிட்டே இருக்குன்னு நினைச்சுக்கிற. புரியுதா? அதனாலதான் வந்து நீ இந்த இடத்துல இருந்து எவ்வளவு தூரம்னாலும் போலாம்னால நீ ஏதோ ஒரு இடத்துல முடிஞ்சிடும், லைக் 2 பேரும் மீட் பண்ணிப்பாங்க நினைச்சு நீ அசம் பண்ணி போடுற. அதுக்காக தான் அர்த்தம். ஆனா சப்போஸ் ட்ராக்கே வந்து ரொம்ப சின்னதா இருக்குன்னு வச்சுக்கோ, ட்ராக்கே சின்னதா இருக்குன்னு வச்சுக்கோ, அப்பனா இப்ப இவங்க வந்து ட்ராக்கே சின்னதா தான் இருக்கு, ஆனா இவங்க மீட் பண்றமான இடம் இந்த சின்ன ட்ராக்கை விட பெருசா இருக்கு அப்படின்னா மீட்டிங் பாசிபிளே கிடையாது தானே ரன்னிங்ல. புரியுது என்ன சொல்றேன்? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நம்ம சம்ல என்ன பண்றோம் அப்படின்னா, ஏதோ இடத்துல மீட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நீ மீட் பண்ற இடத்த சம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு நீ போட்டு எக்ஸோட வேலையை கண்டுபிடிச்சிடுற. ஓகே. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ட்ராக்குக்கு எல்லையே இல்லைன்னு அசியூம் பண்ணிக்க. கரெக்டா. எங்க வேணாலும் மீட் பண்ண போறாங்க, எங்க மீட் பண்ண தானே லைக் கணக்கு எடுக்காம போடுறேன். ஆனா ஆக்சுவலா சப்போஸ் இந்த ட்ராக்குக்கு எல்லை இருக்கு, அந்த எல்லை வந்து இந்த எக்ஸோட எக்ஸ் சப்போஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கிறது 1000 மீட்டர்னு வச்சுக்கோ. ஓகே. 1000 வருதுன்னு வச்சுக்கோ. ஆனா இந்த ட்ராக்கோட லென்த் வெறும் 800 மீட்டர் தான் வச்சுக்கோ. ஓகே. அப்ப என்ன ஆகும்? அப்ப அவங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்க 2 பேரும் ஓடும் போது மீட் பண்ண முடியாது. அதுக்காக அர்த்தம். புரிஞ்சுச்சா? ஓகே ஓகே. அதாவது கரெக்ட். புரியுது என்ன சொல்ல வரேன்னு? கிஷோர் நானும் மெயின் கேட்ல இருந்து ரெட் பில்டிங் நோக்கி ஓடுறோம். என்னன்னா இந்த ரெட் பில்டிங் டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோ. ஆக்சுவலா நாங்க மீட் பண்ற டிஸ்டன்ஸ் கோட்டர் போலாம் மீட் பண்ண முடியும். ஆனா அதோட கம்மியா இருக்கனால பாத்தீங்கன்னா டக்குன்னு அவன் போய் நின்றுவான். நின்னதுக்கு அப்புறம் நான் பொறுமையா போய் அவன் மீட் பண்ண முடியாது. புரிஞ்சு என்ன சொல்றேன்? புரியுது. அதுதான் இங்க நடக்குது. சோ இங்க வந்து நான் என்ன பண்ணிட்டேன், வேணே உங்களுக்கு லைக் சொல்லி கொடுக்கணும்னால என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் வந்து ஏதோ ஒரு ஆன்சர் 1400 ஏதோ வந்துச்சு. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், சப்போஸ் மீட்டிங் டிஸ்டன்ஸ் வந்து வெறும் 1000 கிலோமீட்டர் தான் வச்சுக்கிட்டேன். ஓகே. 1000 கிலோமீட்டர்னு வச்சனால வேற வழியே இல்ல, ஒரு ட்ரெயின் போய் நிக்க தான் போதாங்க. கரெக்டா? ஓகே. ஆமா, ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் கிஷோர் என்ன பண்றான், இப்போ ஃபர்ஸ்ட் இவன் ட்ரெயின் போய் நின்றும் இங்க 8 மணி நேரத்துல போய் நின்றுது. 8 மணி நேரத்துல போய் நின்றுது. 8 ஹவர்ஸ்ல போய் நின்றுது. எப்போ? ஓகேவா. 9 AM ஸ்டார்ட் ஆகி 8 மணிக்கு 8 PM ல போய் நின்றுது. ஓகேவா. ஓகே. அப்படின்னா அப்ராக்சிமேட்டா லைக் 8 PM 11 ஸோ இருந்துச்சுல. ஆனா அப்ராக்சிமேட்லி ஸ்பீக்கிங் அப்படின்னா எவ்வளவு நேரம்? 11 மணி நேரம். இங்க 3 அங்க 3 11 மணி நேரம். 11 ஹவர்ஸ்ல அங்க போய் நின்றுது. ஆனா நான் எப்ப தொடங்குறேன்? 11 மணிக்கு. 11 மணிக்கு தான் தொடங்குறேன். இவன் போய் நிக்கும் போது நான் யோசிக்கிறேன். இப்ப நீ என்ன யோசிப்ப? நான் போன்ல பேசிட்டு இருக்கேன், கிஷோர் சொல்றேன், போன்ல சொல்றேன், நான் ரெட் பில்டிங்கே வந்துட்டேன்டா, நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்கறான். நான் என்ன யோசிப்பேன், ஒரு ரெட் பில்டிங்கே போயிட்டேன், நான் எங்க இருக்கேன்னு நான் சுத்தி பார்ப்பேன். கரெக்டா. நான் எவ்வளவு தூரம் வந்திருப்பேன், என் ஸ்பீடு அவனோட 2 மணி நேரம் பின்னாடி இருப்ப. கரெக்ட். அப்ப 11 ஹவர்ஸ் மைனஸ் 2 ஹவர்ஸ். இதுதான் என்னோட ரன் டைம். அதான் இவ்வளவு தூரம் நான் ஓடி இருப்பேன். ஓகேவா. அப்பனா இதோட டிஸ்டன்ஸ் கிடைக்குமா? நான் திருப்பி பார்க்கும்போது தெரியுது, நான் இப்பதான் வந்து அந்த ஏதோ அந்த திருவள்ளுவர் சிலையா அந்த சிலை பக்கத்துல நான் இருக்கேன். அந்த மாதிரி வச்சுக்கோ. ஆனா உன்னோட ஸ்பீடு கூட இல்ல. என்னோட ஸ்பீடு என்னோட ஸ்பீடு கூட தானே? கூட தான். பட் ஆனாலும் வந்து என்னால
இப்ப என்ன சொல்லணும்னா என்னதான் என் ஸ்பீடு கூட இருந்தாலும் அவனை மிஞ்சுற அளவுக்கு என் ஸ்பீடு கூட இருக்கும்ல. ஓகே ஓகே. இப்ப அது எக்ஸாம்பிள் மட்டும் இல்லாம இங்க நம்ம டைம் தான்டா பாக்குறோம். ஆமா லைக் ஃபர்ஸ்ட் ஒண்ணு நான் சொல்லலாம், அவனுக்கு ரொம்ப குழப்பிக்க வேண்டாம், ஓகேவா? ஸோ என்னதான் நான் ஸ்பீடா இருந்தாலும் அவனை மிஞ்சுற அளவுக்கு நான் ஸ்பீட் இருக்கும்ல. இப்ப அவன் 20ல போயிட்டு நான் 21ல போயிட்டு நான் எப்படி வந்து முடியும்? ஒரே ஒரு கிலோமீட்டர் பார்த்தா உனக்கு எனக்குள்ள 1000 இருந்துச்சு, 1000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீ தான் ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் போவ. கரெக்டா அந்த மாதிரி இந்த இடத்துல. ஸோ எஸ் இன்டூ 11 - 2, ஓகேவா? அதாவது ஸ்பீடு 110 × 11 - 2. ஸோ இதுதான் என்னோட டிஸ்டன்ஸ். கரெக்டா? இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் நான் வந்திருக்கேன். நான் அப்பயோ என்ன யோசிப்பேன், மைண்ட் கால்குலேஷன் போடுவேன். ஓ நம்ம திருவள்ள சில பக்கத்துல இருக்கோம், இங்கிருந்து ஒரு 100 மீட்டரு அப்படின்னு நான் யோசிப்பேன். ஸோ 100 மீட்டர் எவ்வளோ கிடப்பேன், 100 ஸ்பீடு டிஸ்டன்ஸ் ஆல் பை டைம். அப்போ டைம் 100 மீட்டர் பை இந்த ஸ்பீடுன்னு நான் போட்டுறேன். அப்படின்னா நான் இன்னொரு வெயிட் பண்றேன், இன்னும் இவ்வளோ நேரத்தில் நான் வந்துடும்டா அப்படின்னு நான் ஃபோன்லேயே சொல்லுவேன். கரெக்டா? இந்த மாதிரி தான் நீ நார்மலாக பேசுவேன். ஆமா இதே மாதிரி தான் நான் இங்கேயும் பேச போறேன். நான் இங்க என்ன பண்றேன், நான் சொல்லிட்டேன் இந்த டிஸ்டன்ஸ், இது டோட்டல் ரேஞ்ச் டிஸ்டன்ஸ் என்ன 1000 கிலோமீட்டரு. ஓகே. நான் வந்து சப்போஸ் எக்ஸாம்பிள் சொல்றேன், 700 கிலோமீட்டர் தான் இங்க வருது, ஓகேவா? இன்னும் 300 கிலோமீட்டர் இருக்கு. நான் என்ன சொல்லுவேன், இன்னும் 300 கிலோமீட்டர் இருக்குடா, என் ஸ்பீட் 110, 300 கிலோமீட்டர் 110, அப்ராக்சிமேட்லி 2.75 ஹவர்ஸ் இருக்கு, இன்னும் 2.5 மணி நேரத்துல வந்துருவேன்டா அப்படின்னு நான் சொல்றேன். கரெக்டா? ஓகே. அவ்வளவுதான், இதான் ஆன்சர். ஸோ இப்போ 2.75 ஹவர்ஸ்ல நீ போய் அவனை மீட் பண்ற அப்படின்னு அர்த்தம். அப்பனா கிஷோரோட வாட்ச்ல 8 மணி, 8 போன்ல பாக்குறான் 8 மணி. ஸோ அவன் என்ன சொல்றான், நான் என்ன சொல்றேன் கிஷோர் வெயிட் பண்றா, இன்னும் 2 மணி நேரத்துல நான் வந்துருவேன்டா, 2 மணி நேரம் 75 நிமிஷத்துல வந்துருவேன்டா. அப்ப நான் எத்தனை மணிக்கு, என்னது 10 மணிக்கு அங்க போய் ட்ரெயின் போய் சேர்ந்துரும். 10:45. ஸோ 10:45 நான் அந்த இடத்துல மீட் பண்ணுவேன். இது புரிஞ்சா? இப்போ வந்து அதாவது யாரு ஃபர்ஸ்ட் போறான்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அவன் எவ்வளவு நேரத்துல போறான் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்துல இருந்து இது 2 hours டிலேல தானே நம்ம எத்தனை ஹவர்ஸ் டிலேல இருக்கோமோ அதோட மைனஸ் பண்ணிட்டு அந்த டைம்ல நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கறத, அதாவது மிச்சம் நமக்கு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு டிவைடட் பை நம்ம ஸ்பீடு. அவ்வளவுதான். ஓகே. போட்டா நீ எவ்வளவு நேரத்துல இன்னும் அவனை ரீச் ஆயிருவ, அதுதானே? ஆமா கரெக்ட். மனோஜ் இப்போ வந்துட்டு ஒரு கேள்வி கேட்கறேன் மனோஜ், நீ இப்போ இந்த இது நல்லா யோசிச்சு சொல்லு. இப்போ நான் இந்த மாதிரி அவனை மீட் பண்ண போறோம்னு வச்சுக்கோ, லைக் நாங்க 2 பேரும் ரன்னிங்லேயே இல்லை, அவன் ஃபர்ஸ்டே போயிடட்டும், கிஷோர் என்னோட ஃபர்ஸ்டே போயிடட்டும், அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகட்டும். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில கிஷோரோட நான் வேகமா ஓடணுமா இல்லை கம்மி ஸ்பீட்ல ஓடினாலே பரவாயில்லையா? எதுக்கு அவனை மீட் பண்றதுக்கா? ஆமா மீட் பண்றதுக்கு, கிஷோர் போய் ஸ்டேஷன்ல பாக்குறதுக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்க்கா எப்ப போனாலும் அவனை போய் பார்க்க முடியல. அப்புறம் என்ன அர்த்தம் மனோஜ், நான் அவனோட ஸ்பீடா இருக்குமா ஸ்பீடா இருக்க தேவையில்லையா? தேவையில்ல. சூப்பர், இது மட்டும் ஞாபகம் இருக்கும். அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சா உனக்கு? புரிஞ்சிருச்சு. எப்படி சுத்தி கேட்டாலும் சொல்றோம்ல ஆன்சரை. ஒரு தடவை நோட்ஸ் மட்டும் கிளியரா எழுது, நல்லா புரிஞ்சிடும், ஓகேவா? மோஸ்ட் ப்ராபப்லி இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க எக்ஸாம்ல. ஆனா இப்போ உனக்கிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்குல்ல, நீ என்ன மனோஜ் கேட்டாதான் படிப்பியா? இந்த மாதிரி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி கேட்க மாட்டாங்கன்னா இதை விட ஈஸியா கேட்பாங்க, இதையே நீ புரிஞ்சுக்கிட்டா அவ்வளவுதான். அப்படிதான். ஓகே மனோஜ், இதையே கேட்க மாட்டாங்க. இதை விட ஈஸியா இது நான் எப்படி சொல்றேன் உனக்கு, இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இல்ல இதுவே எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன். இது நான் ஒன்னும் ஹை லெவல் பிசிக்ஸ், நான் கேட் லெவல் பிசிக்ஸ் எடுத்து வரல, ஓகேவா? இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நார்மலா நம்ம டே டு டே லைஃப்ல நடக்கிறது, அதுவே நீ தடுமாறுற அப்படின்னா கஷ்டம். அதான் நான் சொல்றேன். புரியுதா உனக்கு? அதனாலதான் நான் சொல்லி கொடுக்குறேன் அதெல்லாம். இது வந்து உனக்கு வெறும் எக்ஸாமுக்காக கிடையாது, ஓகேவா? இதுவே உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா இதை விட ஈஸியா கேட்டாலும் நல்லா தான் தெரியும்ன்ற மாதிரி நான் சொல்ல வரேன், ஓகேவா? இதுதான் வந்து இது ஒரு கொஸ்டின். இதுக்கே 43 நிமிஷம் எடுத்துச்சு. ஒரே ஒரு கொஸ்டின், அதே கொஸ்டின் தான் இங்க போட்டிருக்கேன்னா, இல்ல இந்த கொஸ்டின் வேண்டாம், வெயிட் பண்ணு, வேற ஒரு கொஸ்டின் நான் அப்லோட் பண்றேன். இந்த கொஸ்டின் தான் நடத்தினேன் டெரிட். ஆமா வெயிட் பண்ணு, ப்ரௌஸ் இந்த கொஸ்டின். கொஸ்டின் தெரியுதா? தெரியுது. ஓகே, இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ண? இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது பாரு. ஸ்ட்ரெயின் லேனா எங்க இருக்குன்னு தெரியுமா மனோஜ்? எல்இஎச் லேனா, ட்ரெயின் ஸ்டார்ட் ஃப்ரம் லேனா ஒரு இடம், அது தெரியும்ல? வடக்கதான்டா, எப்படி பார்த்தாலும் வடக்கதான். இந்த பக்கம் தெற்க இருக்கு, வடக்கதான். ஆமா வடக்கதான். சோ மனோஜ், லே தான் இருக்குல லாஸ்ட் டிப் ஆஃப் தி இந்தியாடா.
அதை தாண்டி ட்ரெயின் போகாது. ஓகே, ட்ரெயின் ரூட் லே டு கன்னியாகுமரி தான் ஓடும் எப்பவுமே. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோ. இது காஷ்மீர்ல இங்க இருக்கு, ஜம்மு காஷ்மீர். ஓகே, ஸோ இது வந்து ட்ரெயின் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் லே at 5 AM 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஓகேவா, அண்ட் ரீச்சஸ் கன்னியாகுமரி. இப்படியே போயிட்டு கன்னியாகுமரிக்கு எப்போ போகுது? 9 மணிக்கு 9 மணிக்கு போகுது. ஓகேவா, 4 மணி நேரம் தான். ஆக்சுவலாக பாசிபிளே கிடையாது, 4 hours தான். ஓகேவா, 4 மணி நேரத்தில் இங்கேருந்து திருச்சி சென்னை கூட வர முடியாது. ஓகே, இப்போ என்னன்னா வந்து அனதர் ட்ரெயின் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் கன்னியாகுமரி. ஓகேவா, கன்னியாகுமரியிலேருந்து இப்படி போகுது. நான் ஆரோ போட்டிருக்கேன், தெரியுதா உனக்கு? அங்க இருந்து இங்கிட்டு வருதா? ஓகேவா, இது வந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது? 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டும் ஸ்டார்ட் ஆகிற டைம் வேற வேற, பார்த்துக்கிட்டியா? ஓகே, ரீச்சஸ் லே at 2 PM. அன்னைக்கே 2 மணிக்கே வந்துருக்கு. ஓகே, அது கன்ஃபியூஷன் வந்து அவங்களே கொடுத்தாங்க, சேம் டேன்னு கொடுத்தாங்க, பார்த்தியா? ஸோ இது காலைல 8 AM ஸ்டார்ட் ஆகுதா? எதிரா கன்னியாகுமரி டு லே ட்ரெயின் காலை 8 மணி. லே டு கன்னியாகுமரி வந்து 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ என்னன்னா இது 4 hour. இது எத்தனை அவர்? 8 9 10 11 6 மணி நேரம், 6 hours. ஓகே, இது ரெண்டு ட்ரெயின் மீட் பண்ணாதா? ட்ரெயின் மீட் பண்ணாதான் கேக்குறியா? மீட் பண்ணாதான் கேக்குறேன். ஆமா, 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிடா மனோஜ். இங்க இருந்து லே வரைக்கும் போறோம்னா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கறத ஒரு யோசனை பண்ணிக்க. இங்க இருந்து இங்க எவ்வளவு தூரம் இருக்கும்னு யோசிச்சு பாத்துக்க. சென்னை வர்றதுக்கே ஒரு நாள் கிட்ட ஆகுது, கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சமே 10 hours 30 minutes. ஆமா, லேனா ஒரு 4 மடங்கு போற மாதிரி இருக்கும். அதெல்லாம் யோசிச்சு வச்சு சொல்லு பாப்போம், சும்மா ஒரு பிராக்டிகலா சொல்லு. சரி, நீ இங்க வந்துட்டு மீட் பண்ணாதான்னு சொல்லு. ஒரே ரூட் தான். இந்த மாதிரி வேற ஒரு டைம்ல ஸ்டார்ட் பண்றாங்க, வேற நேரத்துல போய் அடையறாங்க. ஆனா ஒரே ரூட், ஒரே நாள்ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா, இவங்க 2 பேரும் மீட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? விட்டு கேக்குதுடா. ஹலோ, மீட் பண்ணுவாங்க. கரெக்ட். ஓகே, will meet. ஓகே, இது நல்லா நிச்சயமாயிடுச்சு. ஓகே, will meet. எப்பனா இது வந்து ஒரு நேரத்துக்கு முன்னாடி இது வந்து சரி, விடுறா மனோஜ், விட நானே சொல்றேன். உனக்கு ஸ்டக் ஆயிட்டே இருக்கு, இன்டர்நெட் ஸ்லோவா இருக்கு. ஓகே, ஸோ வந்து நான் என்ன சொன்னேன், மீட் பண்ணுவாங்கன்னு நீ சொல்லிட்டேன். ஓகேவா, நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன், மீட் பண்ற டைமை ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்றாங்கன்னு வச்சுக்கோ. ஏதோ இடத்துல மீட் பண்றாங்க. ஓகே, இந்த இடத்துல மீட் பண்றாங்க. மீட் பண்ற பாயிண்ட் சேமா தானே இருக்கும். இவன் எங்க மீட் பண்ணா அங்கேயே தான் இவனும் மீட் பண்ண முடியும். அதுக்கு அர்த்தம் தான் மீட்டே. ஓகேவா, இப்போ மீட் பண்ற டைம் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. மீட் பண்ற டைம் வந்து எக்ஸ். ஓகேவா, விட்டு கேட்குது, நானே சொல்லிடுறேன். ஓகே, மீட் பண்ற டைம் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோடா. இப்போ வந்து எக்ஸ் மணி. ஓகேவா, எப்போ 5 மணில இருந்து எக்ஸ் மணி. ஓகே, 5 PM இருந்து 5 AM இருந்து எக்ஸ். அப்போ எவ்வளவு நேரத்துக்கு இவன் ஓடி இருக்கான்? எக்ஸ். அதாவது சப்போஸ் வந்து இது எக்ஸ் வந்து 2 hours வச்சுக்கோடா. 2 hours கவனிக்கிறேன். என்னடா உள்ள ட்ரெயினோட வேகமா ஃபிளாஷ் ஆடாது இந்த ட்ரெயின். அதான் சொன்னேன்ல, இதுதான் கவனிக்கல. அது தெரியாம நான் அவன்கிட்ட போட்டு சொல்லிட்டு இருக்கேன். அதான் 4 hours அதான் சொன்னேன்ல. அது இந்த கொஸ்டின் கொஞ்சம் கிறுக்குத்தனமா தான் இருக்கும். பட் ஆனா லைக் கத்துக்கிறது ஈஸியா தான் இருக்கும். ஓகே, உனக்கு சப்போஸ் லே கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா ஹைதராபாத் டு சென்னைன்னு வச்சுக்கோ, அது பாசிபிள். ஓகே, ஸோ வந்து இந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஹைதராபாத்தா இல்லை பெங்களூரா தெரியல, ஏதோ ஒன்று பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து 4 hours. ஓகே, இப்போ சப்போஸ் என்னடா மனோஜ், இப்போ லேலேருந்து கிளம்புற ட்ரெயின் வந்து 2 மணி நேரம் கழிச்சு தான் போயிட்டு இங்க மீட் பண்ணுது. ஓகேவா, அப்படின்னா இதோட இந்த லேயர்ல இருந்து கிளம்புற ட்ரெயினோட ரன் டைம் எக்ஸ் ஹவர்ஸ். அதாவது எக்ஸ் டைம் இப்போ வந்து 5 மணினா 2 மணி நேரம் ஓடிடுச்சு அப்படின்னா 7 மணிக்கு போய் மீட் பண்ணோம். ஓகேவா, இந்த மாதிரி தான். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இங்க 5 மணில இருந்து எக்ஸ் ஹவர்ஸ் தாண்டிடுச்சு அப்படின்னா கன்னியாகுமரி ட்ரெயின் 8 மணிக்கு ஆரம்பிக்குது. ஓகேவா, அப்போ இங்க நான் என்ன பண்ணணும், எக்ஸ் -3ன்னு போடணும். ஏன்னு புரியுதா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். சப்போஸ் அவங்க 2 பேரும் மீட் பண்றது வந்து 3.5 hours வச்சுக்கடா மனோஜ். நான் இப்பதான் வந்த நெட் வெளியே தூக்கி போட்டுச்சுடா. என்ன வெளியே தூக்கி போட்டுச்சா? அருமை.
சரி ஓகே சொல்ல கேக்குறேன். இப்போ இவன் 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுறான், இவன் வந்து 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுறான். ஆ ஸோ ஆப்வியஸா ஆ 8 மணி இவன் ஸ்டார்ட் ஆகிற டைம் 8 மணி தான். ஸோ ஆப்வியஸ் 8 ஓகே. மணிக்கு மேல தானே 2 பேரும் மீட்டே பண்ண போறாங்க. அது ஆமாமா. புரிஞ்சிருச்சா? சப்போஸ் வந்து அவங்க 2 பேரும் மீட் பண்ற டைம் வந்து 8 மணி 30 நிமிஷம் வச்சுக்கோடா மனோஜ். ஓகே. ஓகே, அப்போ லேல இருந்து கிளம்புற ட்ரெயினுக்கு எத்தனை நேரம் ஓடி இருக்கு? 3 நேரம் ஓடிடுச்சு கரெக்டா? இங்க இருந்து ஓகே. 3 நேரம் ஓடிடுச்சு. ஸோ இது 3 நேரம் ஓடி இருக்கு அப்படின்னா இது எவ்வளவு நேரம் ஓடி இருக்கு? 30 மினிட்ஸ் இருக்கா? 30 மினிட்ஸ் ஓடி இருக்கு கரெக்டா? சரி இது தப்பா சொல்றேன்டா. 3 நேரம் 30 நிமிஷம் ஓடி இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே ஓகே. அப்பனா இதுல இருந்து 3 சப்ட்ராக்ட் தானே சொல்றீங்க. ஆமா. அதே மாதிரி இங்க என்ன வந்து சப்போஸ் லேல இருந்து போற ட்ரெயின் x ஹவர்ஸ் ஓடுதுன்னு வச்சுக்கோ. அப்ப இங்க என்ன பண்ணுவ? x - 3ன்னு போட்டுரும். அதான் நான் இங்க போட்டேன். புரியுதா? இது புரிஞ்சுச்சா உனக்கு? சோ இது நல்லா புரியல உனக்கு? இதுல எதுவும் டவுட்டே இல்ல. இல்ல 3 எப்படி போட்ட? அதான் நான் சொல்றேன் பாரு. இப்ப வந்து நீ வந்து லாஜிக்கலா யோசி. ஓகேவா? நீங்க 3 மணி என்ன சொல்றது? 3 hours 30 minutesல தான் மீட் பண்றாங்கன்னு வச்சுக்கோ. அப்ராக்சிமேட்டா வச்சுக்கோ. அதாவது 5 மணி தொடங்கினதுக்கு அப்புறம் 8:30 மணிக்கு தான் மீட் பண்றாங்கன்னு வச்சுக்கோ. ஓகே. அதானே பாசிபிள். ஏன்னா இது தொடங்குறது 8 மணிக்கு தான். 8 மணிக்கு அப்புறம் தான் 2 பேரும் மீட் பண்றாங்க. நான் 8:30 மணின்னு அச்சீவ் பண்ணிக்கோ. ஓகேவா? ஓகே. ஸோ 8:30 மணிக்கு இவன் மீட் பண்றான். 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா லேல இருந்து கிளம்புற ட்ரெயின் எவ்வளவு நேரம் ஓடி இருக்கு? 3 மணி நேரம் ஓடி இருக்கு. ஒழுங்கா சொல்லு. 3 நேரம் ஓடி இருக்கு. இல்ல மினிட்ஸோட சொல்லு. 3.5 மணி நேரம் ஓடி இருக்குடா. 3 நேரம் ஓடி இருக்கு. பாரு 3 நேரம் ஓடி இருக்குன்னா தப்பு. இந்த பாரு 3 நேரம் ஓடி இருக்குன்னா அந்த ட்ரெயின் இப்பதான் கிளம்பவே ஆரம்பிக்குது. இப்ப 2 பேரும் நான் என்ன சொல்றேன்னா இப்போ புரிஞ்சுச்சா? ஓகே. சோ அந்த லேல இருந்து கிளம்பின ட்ரெயின் 3.5 மணி நேரம் கழிச்சு மீட் பண்ணுது அப்படின்னா லேவோட ட்ரெயின் 3.5 மணி நேரம் ஓடிடுச்சு. ஆனா கன்னியாகுமரி ஷார்ட் அந்த ட்ரெயின் எவ்வளவு நேரம் ஓடி இருக்கு? 30 நிமிஷம் ஓடி இருக்கு. சூப்பர்ரா. நீ எப்படி கண்டுபிடிச்ச? அதான் அப்பதானே மீட் ஆகும். அதாவது -3 பண்றேன் கரெக்டா? அதேதான் ஓகே. நானும் இங்க பண்றேன்டா. சப்போஸ் இங்க வந்து x ஹவர்ஸ்ல மீட் பண்ணனும், x டைம்க்கு ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோ லேட் ட்ரெயின். ஓகே ஓகே புரிஞ்சிருச்சு. அத x - 3 நீங்க போட்டுறோம். இது புரிஞ்சிருச்சா? அதாவது அதுக்கு மேல மீட் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். -3க்கு அர்த்தம். ஆமா x - 3 அட்லீஸ்ட் 3 நேரமாவது எடுத்துரும். அந்த மாதிரி புரியுதா என்ன சொல்ல வரேன்? ஓகே புரிஞ்சிருச்சு. ஓகே. சோ இப்போ x - 3 இப்போ மனோஜ் நீ எனக்கு என்ன சொல்ல போற அப்படின்னா இது இங்க மீட் பண்ணுது. இந்த பாயிண்ட் வந்து O. அதே பாயிண்ட் தானே இங்க இருக்கும். ஓவா தானே இருக்கும். இப்போ இது வந்து டிஸ்டன்ஸ் d1. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து d2. ஓகேவா? d2. ஓகே. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? d1 d2க்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கா? t1க்கும் d2க்குமா? ஆமா என்ன சம்பந்தம்? ரெண்டோட சம்பந்தம் இருக்குமா? சம்பந்தம் இருக்கு. இப்போ இது இந்த டிஸ்டன்ஸ் d ன்னு வெச்சுக்கோ. டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து d ன்னு வெச்சுக்கோ. லே டு கன்னியாகுமரி d டிஸ்டன்ஸ் ஓடுதுன்னு வெச்சுக்கோ. ஓகே. இது வந்து d1 டிஸ்டன்ஸ் ஓடி மீட் பண்ணுது. இது d2 டிஸ்டன்ஸ் ஓடி மீட் பண்ணுது. இப்போ d1க்கும் d2க்கும் d க்கும் சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இருக்கா? இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இருக்குன்னு நினைக்கிறியா? ஒழுங்கா சொல்றா. இருக்குன்னா என்ன இருக்கு? என்ன சம்பந்தம்னு சொல்லு. புரியுதா? d1 plus d2 is equal to d. நான் என்ன சொன்னேன்? ரெண்டு ட்ரெயின் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போச்சுன்னா அவங்க மீட் ஆகிற இடம், அதாவது டிஸ்டன்ஸ் டிராவல் பை ஃபர்ஸ்ட் ட்ரெயின் இஸ் பிளஸ் டிஸ்டன்ஸ் டிராவல் பை செகண்ட் ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல். நான் நேத்தே நோட்ஸ்ல சொல்லிட்டேன். ஓகே. புரியுதா? நோட்ஸ் ரிவைஸ் பண்ணி பாரு. ஓகேவா? அதுல இருக்கும். சோ அதனால இங்க என்னன்னா இங்க பாரு. சேம் டைரக்ஷன்ல ஓடுனா d1 - d2 d ஆ? ஆமா. குருட்டா முக்கணும் அப்படி பண்ணிக்காத. ஓகேவா? ஒழுங்கா யோசிச்சு போடு. இந்த இடத்துல ஆப்போசிட் டைரக்ஷன் போறனால டிஸ்டன்ஸ் டிராவல் பை ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பிளஸ் டிஸ்டன்ஸ் டிராவல் பை செகண்ட் ட்ரெயின் இஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ். சரியா? இப்போ வந்து ஸ்பீட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் தெரியுமா? ஸ்பீட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் கொடுத்திருக்காங்களா? கொடுக்கல. ஸ்பீட் ஆஃப் செகண்ட் ட்ரெயின் தெரியுமா? அதுவும் கொடுக்கல. அப்ப எப்படி சால்வ் பண்றது? சால்வ் பண்ண முடியாதுல. t/t. ஆமா. அதனால என்ன அசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிராவல் பை டைம் டேக்கன். கரெக்ட்டா? ஆமா. அப்ப ஸ்பீட் 1 இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிராவல் பை ஃபர்ஸ்ட் ட்ரெயின் டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் பை ஃபர்ஸ்ட் ட்ரெயின் d. அதுக்கு வந்து 4 மணி நேரம் எடுத்துருக்கு. 4 மணி. ஸ்பீட் டிஸ்டன்ஸ்டா
டிஸ்டன்ஸ் டி தானடா. இது பாரு நான் என்ன சொல்றேன், ஓகே 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 இந்த டிஸ்டன்ஸ் டி இல்ல, அந்த டிஸ்டன்ஸ் டி வந்து 4 நேரத்துல கடந்துருச்சு. அதனால ஸ்பீட் டிஸ்டன்ஸ் ஓகே ட்ராவல் பை டைம் டேக்கன் டி. அந்த மாதிரி இங்க என்ன வரும், அதே டி ஆனா 6 hours. புரியுதா? ஓகே இப்போ ஓகே, இது வந்து ஈக்குவேஷன் இப்படி வச்சுக்கோ, சரியா? இப்போ வந்து d1 என்ன, d1 is equal to speed is into t1, கரெக்டா? d1 is equal to ஓகே. speed into t1. அப்ப இப்போ t1 ன்ற இடத்துல என்ன போடுவ? 4 hours. S1 T1 போடக்கூடாதா? 4 hours. 4 hours கன்ஃபார்மா? இந்த d1 என்னது, d1 என்ன அர்த்தம் சொல்லு ஃபர்ஸ்ட் எனக்கு. எங்க மீட் ஆகுது? அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரெயின் அந்த டீயா? ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எங்க மீட் ஆகுதுன்னு. ஃபர்ஸ்ட் அப்போ ட்ரெயின் மீட் ஆகும்போது வந்து டைம் என்ன? 3:30. 3:30 உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஆக்சுவலா எக்ஸ். ஓகே ஓகே ஓகே. அதனால இந்த t1 இடத்துல x போட்டுருவேன், இங்க s போட்டுருவேன். என்ன பண்ணுவேன், s1 போட்டுருவேன், s1 into x. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு. அப்ப d2 க்கு என்ன வரும், s2 into x, s2 into x minus 3. சூப்பர் ரமேஷ், தேங்க் காட். கரெக்டா சொல்லிட்டா. x minus 3, ஓகேவா? அவ்வளவுதான்டா, சமயம் முடிஞ்சிருச்சு. இப்போ s1 s2 இடத்துல இதை போட்டுரு, s1 s2 இடத்துல போட்டுரு, என்ன வரும், அவ்வளவுதான், சப்பையா முடிஞ்சிடும். d இருக்கு, ஓகே. இங்க இப்போ என்ன வரும், வெயிட் நான் வேற பேஜ் எடுத்துட்டேன். ஓகே, s க்கு பதிலா இங்க d இருக்கும், ஓகேவா? d by 4. இங்க என்ன இருக்கும், x இருக்கும், பிளஸ் d by 6 இருக்கும், இங்க x minus 3 இருக்கும், is equal to d இருக்கும். அதை கேன்சல் ஆகுதா பாரு. இப்போ s1 பதிலா d by 4 பண்ணுமா? 4 ன்னு போட்டேன், ஆமா. s2 க்கு பதிலா d by 6 ன்னு போட்டேன். s2 பதிலா d by 6 into x minus 3. இது டைம். அப்ப டைம் கேன்சல் ஆகும், x வேல்யூ கிடைச்சிரும். நீ பக்கத்துல இருந்தா கண்டிப்பா நான் அடிச்சிருக்கேன். ஏன்டா? எது கேன்சல் ஆகும் திருப்பி சொல்லு. x டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்க x by 4 plus x minus 3 வேல்யூ கிடைக்குது. x value is equal to 1. அவ்வளவுதான். இது போட்டா x கிடைச்சிருமா? அவ்வளவுதான்டா, இப்படிதான் போகணும். நல்லா புரிஞ்சிருச்சா? ஓகே, இந்த மாதிரி பல சம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமா கேட்கலாம். இதெல்லாம் நீ தான் யோசிக்கணும். இந்த மாதிரி சம்ஸ் கேட்கும்போது நீ வந்து பயப்படாம எக்ஸாம்ஸ்ல, ஆனா இந்த மாதிரி கேட்பான், கண்டிப்பா இந்த மாதிரி கேட்டுருவான். இதுவே ஆனா நீ தடுமாறுற அப்படின்னா ரொம்ப கஷ்டம், ஓகேவா? ஆனா இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நீ என்ன பண்ண, இருக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு நீ அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்ப. லைக் இப்ப நீ வந்து வேற யாரோ மீட் பண்ண போற, கிஷோரை மீட் பண்ண போற அப்படின்னா நீ எப்படி போவ, இந்த சினாரியோ நீ அசம் பண்ணிக்கலாம். அப்படி போட்டனா உனக்கு நல்லா புரியுமே தவிர நீ வெறும் கொஸ்டினா பார்த்த, நம்பர்ஸா பார்த்த அப்படின்னா ரொம்ப கஷ்டம்டா, ரொம்ப சிரமமா இருக்கும் யோசிக்கிறது. அதனால இப்படிதான் நீ போடணும். இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உனக்கு, ஓகேவா? கொஞ்சம் எனக்கு நானே ஓப்பனா சொல்ல கொஞ்சம் போடுறது கஷ்டம் தான். இப்போ எனக்கே லைக் ஃபர்ஸ்ட் நான் 10th பார்க்கும்போது எனக்கு புரியல, அப்புறமா ஒரு 11th 12th வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி புரிஞ்சு. ஸோ வந்து ப்ராக்டிஸ் எடுக்கும், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு என்ன வரும், ப்ராக்டிஸே பண்ணாம விட்ட அப்படின்னா டச் விட்டு போயிடுச்சு, இல்லாட்டி லைக் யோசிக்க தெரியல அப்படின்னா கஷ்டம் வரும். ஆனால் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும், ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகேடா. ஓகேவா, டவுட் எதுவும் இல்லைல்ல? நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா நான் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுறேன், அந்த கொஸ்டின்ஸ்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அப்லோட் பண்ணிடுறேன். நாளைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நாளைக்கு கிளாஸ் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, கொஞ்சம் சப்பை தான். இந்த டாபிக்ல என்ன கஷ்டம்னா இன்னைக்கு நடத்துகிற மற்ற இதுதான் கஷ்டம். இதுக்கப்புறம் வரப்போகிறதுலாம் ஈஸி. அந்த லென்த் ஆஃப் ட்ரெயின், லென்த் ஆஃப் பிளாட்ஃபார்ம், அதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கான டாபிக், ஓகேவா? அப்புறம் வந்து அப் ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம்னு வாங்க. அதாவது போட்டில் நீ போகிற அப்படின்னா லைக் ரிவரில் தண்ணி ஃப்ளோ ஆகுது, நீ எதிர்த்து நீச்சல் அடிச்சேன்னா அதிக டைம் ஆகும், கூடையே நீந்தி போனோம்னா கம்மி டைம் ஆகும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுவும் நம்ம பார்ப்போம், ஓகேவா? இது வந்து பார்த்துக்கோங்க சும்மா. இப்போ ஆக்சுவலாக வந்து சப்போஸ் உனக்கு எக்ஸாமில் புரியாட்டி இப்படி கூட போட்டு பார்க்கணும்னா எனக்கு ரொம்ப குழந்தனமாக இருக்கும். இந்த கொஸ்டின் பாரு, இந்த கொஸ்டின் முடிச்சுக்கலாம். A train starts from Pune at 6 AM and it ends at destination at Bangalore, ஓகேவா? அது வந்து இன்னொரு ட்ரெயின் என்ன பண்ணுதுன்னா அதே டைம் அதே மாதிரி பெங்களூர் வந்து ஆரம்பிச்சு, இந்த ஏரோலாம் தெரியுதுல உனக்கு, தெரியல. 6 AM ஸ்டார்ட் ஆகுது ட்ரெயின். ஒரு ட்ரெயின் 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, 8 மணிலேருந்து அப்படியே ட்ரெயின் போய் இங்கே 10 மணிக்கு முடியுது, 6 மணிலேருந்து அப்படியே ஆரம்பிச்சு 8 மணிக்கு இங்கே போய் நின்றுது பெங்களூருக்கு. புரிஞ்சுல? இது டவுட் இல்லை, ஓகே? அவங்க என்ன பண்ணுறாங்க, சின்ன குழந்தை மாதிரி
6 மணி 7 மணி 8 மணி இது மாதிரி கோடா போட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் 8 மணில இருந்து 9 மணி 10 மணி 11 மணின்னு கோடு போட்டாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் யோசிக்கிறாங்க 6 AM to 8 PM எவ்வளோ டைம் எடுக்கும்டா? 6 AM to 8 PM ஆமா 12 அங்கிட்டு மணி ஒரு நேரம் நினைக்கிறேன். 8 12 8 பாவி 12 தானடா? 12 இல்ல 14 16டா 8 4 திருப்பி யோசி. ஆமா ஆமா 14 கரெக்ட். 14 ஹவர்ஸ். இங்கேயும் 14 ஹவர்ஸ் கரெக்டா? ஓகே. ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம். டிஸ்டன்ஸ் ரெண்டுத்துக்கும் சேம் தானே? இங்க 10 மணிக்கு போகுதுடா, 10 PM போகுதுடா. 8 8 மணிக்கு 8 மணி ஆரம்பிச்சு నుంచి 10 மணி அதே தான் வரும் நினைக்கிறேன். 14 ஹவர்ஸ் தான் வரும் நினைக்கிறேன். செக் பண்ணி பாரு. 10 PMனா ஆமா இங்க 10 அங்க 4. இங்க 10 அங்க 4 4. ஓகே 14 ஹவர்ஸ். ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் சேம் தானே? புனே டு பெங்களூர், பெங்களூர் டு புனே ஒரு டிஸ்டன்ஸ் தானே? ஆமா. ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடும் சேம், ஸ்பீடு சேம். அதனால இது கொஞ்சம் சார் என்னது ஸ்பீடும் சேம். அதனால ஸ்பீடு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம். டிஸ்டன்ஸ் சேம் டிஸ்டன்ஸ் சேம்னா ஸ்பீடு ஸ்பீடு. ஓகே ஓகே புரிஞ்சுச்சு. அதனால அந்த ஈக்குவேஷன் போடு. ஆமா அதனால என்னன்னா இப்போ 6 மணில இருந்து 7 மணிக்கு இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கோம்? இந்த டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கேன். சின்ன ஆரோ தெரியாதா? இங்க சின்ன ஆரோ இங்க தெரியுதா? சின்ன ஆரோ இந்த சின்ன ஆரோ தானே இங்கேயும் வந்திருக்கும். ஆப்வியஸா ஒரு நேரத்துல இது எவ்வளவு டிராவல் அது மாதிரி இவங்க இந்த 8 AM to 6 AM சின்ன சின்ன பாகமா பிரிச்சுட்டாங்க. அவ்வளவுதான். இந்த பாகத்தெல்லாம் பிரிச்சுட்டு இது டிஸ்டன்ஸ் இவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா இது டிஸ்டன்ஸ் வந்துருக்கும், இவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்துருக்கும். புரியுதா? அப்படியே ஒண்ணா வந்து இங்க போட்டேன். இந்த மாதிரி கூட போடலாம். பட் ஆனா இது ரொம்ப டைம் டேக்கிங். புரியுதா என்ன சொல்றேன்? சில்லற சின்ன பசங்க மாதிரி இருக்கும். ஒரு 5ஆம் கிளாஸ் பையன் போட்டா ஓகே, நீ ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் எல்லாம் அப்படி போட்டா சிரிப்பாங்க. போடாம இருக்கிறது பரவாயில்ல. எந்த டிஸ்டன்ஸ் என்ன பண்ணும்? அந்த 7 மணி ஆவறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு 7 மணி ஆவறதுக்கு எதுக்குடா? அந்த 1 மணி நேரம் கழிச்சு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அது கண்டுபிடிக்க என்ன பண்ணுவேன்? அது அவன் கேட்கவே இல்லை பாரு. அவன் கேட்டிருக்காங்க அட் வாட் டைம் தான் கேட்டிருக்காங்க. எப்ப எத்தனை மணிக்கு தான் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் இந்த சம்முக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இப்ப ஸ்பீடு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் உனக்கு என்ன தெரியும்? ஸ்பீடு மட்டும் தான் டைம் சேம் தான். ஆனா ஸ்பீடு வேல்யூ கொடுக்கல. அதனால எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. இப்ப இந்த 7 AM சரி 2 PM மீட் ஆகும் தெரிஞ்சிருச்சு. அப்பனா எவ்வளவு ரன் டைம்? 8 மணி நேரம் ஓடிடுச்சு. இந்த 8 மணி நேரத்துல எவ்வளவு ஓடிச்சுன்னு தெரியும்னா ஸ்பீடு கொடுத்துருக்கணும். ஸ்பீடு கொடுக்கல அவங்க. புரிஞ்சா? அதனால இந்த சம்ம டைம் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இதை வந்து இப்படி இல்லாம நான் சொல்லி கொடுத்த ஈக்குவேஷன்லயும் போடலாம். எதை தெரியலையோ அதை வந்து உங்க இஷ்டத்துக்கு எக்ஸ், ஸ்பீட்னா எஸ்ன்னு எடுத்துக்கோ, டிஸ்டன்ஸ்னா டின்னு எடுத்துக்கோ, டைம்னா டீன்னு எடுத்துக்கோ. எது உனக்கு தெரியல கண்ணை மட்டும் நீ அசம் பண்ணி போட்டாதான் ஆன்சர் வரும். நீ வந்து இருக்கு இல்ல நீ பாத்துட்டே இருந்தனா உன் ஜோலி முடிஞ்சிடும். கொஞ்சம் டவுட் இருக்கா? சிவன் டவுட் இருக்கா? புரிஞ்சுடா. எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுல? சரி ஓகே. நாளைக்கு நம்ம என்ன கிளாஸ்ல பார்க்க போறோம் அப்படின்னா அந்த அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம். என்னடா? ஒண்ணுலடா. நாளைக்கு நம்ம என்ன கிளாஸ்ல பார்ப்போம் இந்த அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் வந்து ட்ரெயின் சம்ஸ். அவ்வளோதான். அதோட இந்த சாப்டர் முடிஞ்சிடும். இப்போ நம்ம அப்போ எப்படி டைம் அண்ட் ஒர்க் கூட நம்ம வந்து இந்த பைப்ஸ்ன்னு பார்த்தோம், பைப் அண்ட் டேங்க்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் நாளைக்கும். ஸோ இந்த சாப்டர் வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் தனி சாப்டர். அது வந்து ட்ரெயின் அப்புறம் வேற என்ன இருக்கு, ரிவர் ப்ராப்ளம்ஸ்னு ஆவாங்க. ஓகேவா? அது ஒரு தனி சாப்டர். ரெண்டுத்துக்கும் நிறைய லிங்க் இருக்கு. ஸோ நாளைக்கூட இது முடிஞ்சிடும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பார்ட்லேயே வந்து இந்த 2 சாப்டர் ரொம்ப பெருசு கம்பேர்ட் டு அதர் சாப்டர்ஸ். இந்த 2 சாப்டர் ரொம்ப பெருசு. இதான் வெயிட்டேஜும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் இதை நடத்திட்டேன். ஓகேவா? ஸோ யாருக்கும் டவுட் இல்லைன்னா நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகேவா? எதுவும் கேட்கணுமா? நோ டவுட்ஸ்ல? ஓகே, கிளாஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே.